மகா உன்னதமான தேவாதி தேவனே, வானத்தையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர், வார்த்தையினால் உண்டாக்கி ஆண்டவரே பராமரித்து கர்த்தாவே அவளை செயல்படுத்துகிற கர்த்தர் நீர். நீர் தேவன் ஆண்டவரே, நீர் தேவன் கடவுள். ஸ்தோத்திரம் தாப்பனே. தூசியும் குப்பையுமாகிய நான் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை தாழ்த்தி வருகிறேன். எவனை உயர்த்தவும் உம்மால் கூடும், எவனை தரைமட்டமாக தாழ்த்தவும் உம்மால் கூடும். நான் சில சுவாசமல்ல மனுஷன் ஆண்டவரை மாத்திரம் பலசாலியை ஒரு சிறிய வியாதியினால முற்றிலும் ஆண்டவரே அவன் தாழ்த்தப்பட செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, இந்த உலகத்தில் மனிதன் தன்னை குறித்து உயர்வாய் எண்ணுவதும் மேன்மை பாராட்டுவதும் எவ்வளவான ஒரு வீணான காரியம் ஆண்டவரே. எல்லா காலங்களும் ஒருவேளை புகழும் பெயரும் ஆண்டவரே எவ்வளோ காலத்துக்கு நிற்கக்கூடும். காலையில் பூத்து மாலையில் ஆண்டவரே உதிர்ந்து போகிற பூக்கொப்பாக இருக்கிறான், புல்லுக்கொப்பாக இருக்கிறான். புல்லுதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ ஒரு பெரிய தேவனை ஆண்டவரே கர்த்தாவே தேவனாக அறிந்து கொள்ளுகிற கிருபை கொடுத்தது உம்முடைய அன்பு. வேறொன்றுமே நான் சொல்லுவதற்கில்லை ஆண்டவரே. தேவா, இயற்கையாக பாவிகளிலும் பாவி ஆண்டவரே, ஒரு நீச மனுஷன். என்னை குறித்து சொல்வதற்கென்று என்ன உண்டு ஆண்டவரே? தேவா, வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. வெறுமையானவன், பல தோல்விகளையும் பல விதங்களில் ஆண்டவரே வாழ்க்கையின் வெறுமையையும் கண்டிருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரே. தேவா, என்னை மட்டுமாக தாழ்த்தி பணிகிறேன் ஆண்டவரே. என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நான் எப்படி போவேன், எங்கே போவேன், என்ன செய்வேன், எங்கே உட்காருவேன், எங்கே எழுந்திருப்பேன், எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. மக்கன்பாகனை தாழ்த்தி பணிகிறேன். தேவா, எனக்கு ஜீவனை இம்மட்டும் நீர் போட்டு கொடுத்தது உம்முடைய கிருபை. என் மேலும் ஆண்டவரை எவ்வளோ காலம் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கும்படியாக நீ திட்டமிட்டிருக்கிறாரோ அதுவும் உம்முடைய கிருபை. தேவா, ஒரு வெறுமையான ஒரு உலகம், அநித்தியமான ஒரு உலகம், சபிக்கப்பட்ட ஒரு உலகம். ஆனால் ஆண்டவரே தேவா, இந்த ஏழை பாவிக்கு நீங்கள் பாராட்டியிருக்கிற அன்பு எவ்வளோ அதிகம் ஆண்டவரே. நான் எம்மாத்திரம் தேவா, ஒன்றுமில்லை, அற்பமான மனிதன் ஆண்டவர். நாளும் கூட நீர் மிக பெரியவர். என்னை நோக்கி கூப்பிட அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவித்தேன்னு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. தேவா, உமக்கு முன்பாகனை தாழ்த்தி பண்ணுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாஞ்சையெல்லாம் உமக்கு உண்மையாக நான் வாழ வேண்டும். என்னை வாழ்நாள் முழுதும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும். என்னுடைய மூச்சு ஒடுங்கு மட்டுமாக என் ஆண்டவருக்கு ஏற்றவனாய் வாழ வேண்டும். உலகத்துக்கு நான் ஆண்டவரே சேவை செய்கிறவனாக இல்லை ஆண்டவரே, இந்த சமுதாயத்தினுடைய காரியமாக இல்லை தேவா. ஆண்டவரே கர்த்தாவே, நான் உமக்கு ஊழியம் செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே சார்ந்து வாழுகிற கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லையா, நான் வறியவன் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் எளியவன் என்பது நமக்கு தெரியும் தாப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே, மக்கன்பாக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் ஜீவிப்பது என்பது உம்முடைய சுத்த கிருபை. இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே நான் ஒரு சந்தோஷமாக ஒரு கப் காஃபி குடித்தா அது உம்முடைய கிருபை. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டால் அது எந்த அது உம்முடைய கிருபை. எவ்வளோ பேர் ஆண்டவரே குடிக்க முடியல.
காஃபி கூட குடிக்க முடியல, ஆகாரம் சாப்பிட முடியல. வாழ்க்கையுடைய கடைசி நாட்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஆண்டவரே, இந்த ஏழைக்கு நீர் எவ்வளோ இறங்குகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஒன்று தேவை, நன்றி உள்ள ஒரு இருதயத்தை தாரும். எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் உம்மை போற்றவும் ஆண்டவரே கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா. தேவாதி தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஏழை பாவிக்கு ஒவ்வொரு நாளும் நீர் கொடுப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. தேவா, நீர் என்னை வழி நடத்தும். உம்முடைய கரத்தினால் என்னை பற்றி வழி நடத்தும் ஆண்டவரே. நான் வழி விலகி போகக்கூடியவன் என்று அறிந்திருக்கிறேன். என்னுடைய எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் என்னுடைய செயல்பாட்டினாலும் நான் வழி விலகி போகக்கூடியவன் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. தேவா, எனக்கென்று ஆண்டவரே புத்தி இல்லை, ஞானமற்றவன், அறிவேனன் ஆண்டவரே. தேவா, உமக்குன்பாக என்னை தாழ்த்தி பணிகிறேன் தாப்பனே. பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கொடுத்திருக்கிற அனைத்துமே கிருபை ஆண்டவரே, இரக்கம். என்னுடைய பாவத்துக்கு தானே தண்டியாமல் என் பேரில் பொறுமையாக இருக்கிறேன். எத்தனையோ காரியங்களில் ஆண்டவரே நீர் பொறுமையாக செயல்படுகிறீர் ஆண்டவரே. மற்ற அநேக காரியங்களில் கிருபையின் அடிப்படையில் செயல்படுகிறீர். இந்த விதத்தில் ஆண்டவரே எந்த நன்மைக்கும் பாத்திரன் அல்ல, தகுதியானவர்கள் ஆண்டவரே. தண்டிக்கப்படுவதற்கு நான் பாத்திரன், நான் அழிக்கப்படுவதற்கு பாத்திரன். நான் ஆண்டவரே, எனக்கு நீர் பாராட்டுகிற அன்பு பெரியது ஆண்டவரே. நான் எப்படி நன்றி சொல்லுவேன் எனக்கு தெரியாது தாப்பனே. எவ்வளவாகமை துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரே, மக்கன்பாகனை தாழ்த்துகிறேன் ஐயா. மக்கன்பாகனை தாழ்த்துகிறேன். எனக்கு ஜெபிக்க தெரியல, நான் எப்படி வாழ்வது எனக்கு தெரியல. என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் பிரயோஜனமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்வதை பார்க்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதனுடைய நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, மனிதனை மாத்திரம் கிருபை தேவனே, அவனுடைய ஆண்டவரே நான் சில சுவாசம் உள்ள மனுஷன் மாத்திரம் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் உடைய வாழ்க்கை நேரத்தில் முடித்து விடலாம். எந்த நேரத்தினுடைய வாழ்க்கையானது ஆண்டவரே முற்றுமாக ஒன்றுமில்லாமல் போகக்கூடும். தேவா, மக்கன் வாகனை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. பாவியாக எனக்கு இறங்கும், பாவியாக எனக்கு இறங்கும் ஆண்டவரே. இதனேச பாவியை கருவையாய் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. மட்டுமாக நீ செய்த கிருபைகள் ஏராளம் ஆண்டவரே. நான் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவோ என்னை போஷிக்கிறீர், பராமரிக்கிறீர், வழி நடத்துகிறீர், என்னை தாங்குகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மட்டும் என்னை கைவிடவில்லை. நான் ஆண்டவரே ஆண்டவரே தண்டிக்கப்படுவதற்கு பாத்திரவான். தேவா, இந்த சரீரம் பலவீனம், ஒன்றுமில்லை ஆண்டவரே. பல விதமே வியாதிகளினால நெருக்கப்படுகிற ஒரு மனிதன் நான் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆரோக்கியமே மாத்திரம், ஒரு சிறிய வியாதி போதும் அவனை முற்றமாக தரை மட்டும் தாழ்த்த முடியும் ஆண்டவரே. நேபுகாத் நேரை பார்த்து ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவாக ஆண்டவரே எச்சரித்ததை பார்க்க, நான் என்னுடைய மகிமைக்கு என்று கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்ன பொழுது தரை மட்டுமாக தாழ்த்தப்பட்டான். தேவா, தேவா, இது ஏழை பாவிக்கு நீர் இறங்கும், இது ஏழை பாவிக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நான் கெஞ்சிருக்கிறேன் தேவா. உடைய கிருபையினால் என்னை காத்துக்கொள்ளும். கிருபை என்று சொல்லப்படும் பொழுது ஆண்டவரே நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆனால் என்னுடைய அக்கிரமுக்கு தக்கதாக நீ தண்டிக்காமல் என்னிடத்தில் பொறுமையாக இருக்கிறீர், இரக்கமுள்ளவராக இருக்கிறீர், தயவுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளோ காரியங்களை பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே, நான் பாவிகளில் பிரதான பாவி நான் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமை செய்யக்கூடியவன். என்னுடைய மனது சிந்தை எல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நான் மட்டுமாக ஒரு வெறுமையாக்கப்பட்டவன். தேவா, மக்கன்பாகனை தாழ்த்துகிறேன். இது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அதனுடைய கிருபை ஆண்டவரே. இந்த வேளை மட்டுமாக நான் ஜீவனோடு இருப்பேன், ஆனால் அது உடைய கிருபை ஆண்டவரே. வேறு மேன்மை பாராட்டினது ஒன்றுமில்லை தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
என்னால் வாழ்நாள் முழுதும் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க உதவி செய்யும். எக்காலத்திலும் என் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவரே, தாவீதை அழைத்த தேவன் அல்லவா? ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, இந்த ஒரு மனிதனையும் ஆண்டவரே உயர்த்த உமால் கூடும், தாழ்த்த உமால் கூடும். நாசுல சுவாசமுள்ள மனிதர்களாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய உன்னதமான வல்லமைக்கு முன்பாக, மேன்மைக்கு முன்பாக தேவா, எவ்வளோ ஆண்டவரே பிரயோஜனமற்ற ஒரு மனிதன், எவ்வளோ ஆண்டவரே பிரயோஜனமற்றவன். தேவா, எனக்கு இறங்கும் ஐயா. ஆண்டவரே, பாவியாக எனக்கு இறங்கும் கத்தாவே. தேவனே என்னுடைய வாழ்க்கையில உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவில் என்னை மகிமை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறேன். அதுமாக என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதான ஒன்று. என் கிருபை உனக்கு போதும். பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிற அது ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவரே. உமது ஆலோசனைப்படி நடத்திய முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களில் தோல்வியை அனுமதித்தீர். எதிர்பார்ப்பு ஏமாந்து போக நீர் செய்தீர். ஸ்தோத்திரம். மனிதளவில் ஆண்டவரே அவர்கள் நஷ்டத்தை போல காணப்பட்டாலும் தேவா, நீர் ஆண்டவரே நம்முடைய ஞானத்தின்படி என்னை செயல்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, உமக்குன்பாக என்னை தாழ்த்தி பணிகிறேன். உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய இவ்வளோ பெரிய கிருபை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆண்டவரே. பாபேல் கோபுரத்தின் தேவன். ஆமாண்டவரே, இந்த கோபுரத்தை நீர் இடித்து போட்டு ஆண்டவரே, மேன்மை பாராட்டலை எப்பொழுதும் நீர் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. மேன்மை பாராட்டலை ஆண்டவரே நீர் கத்தாவை வெறுக்கிறீர். தேவா, உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை உன்னை விட்டு நீங்களாம் போகும் என்று கத்தச் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். என் அன்பின் தாப்பனே, கிருபையின் ராஜாவே, உம்மை தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, உமக்குன்பாக என்னை பணிகிறேன் ஆண்டவரே. பொல்லாதவனாக என்னுடைய வாழ்க்கையில் இரக்கத்தை காட்டும் தேவா. தேவா, எனக்கு மட்டும் ஆண்டவரே கொடுத்திருக்கிற இந்த கிருபை பலன் ஆண்டவரே உம்முடையது. என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலத்துக்காக கெஞ்சி நிற்கிறேன். என்னுடைய அறிவீனத்தில் உம்முடைய ஞானத்துக்காக கெஞ்சி வருகிறேன். என்னுடைய இயலாமையில, என்னுடைய முடியாமையில ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தாப்பனே. பாவியாக மேல் கிருபை ஆயிரும், பாவியாக மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. தேவா, உம்முடைய கிருபைக்காக கெஞ்சி நிற்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களெல்லாம் நீக்கும்படியாக, சுத்திகரிக்கும்படியாக எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கல்வாரி மாத்திரம்தான். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க சுத்திகரிக்கும் என்று சொன்ன அந்த காரியம் மட்டும்தான் ஆண்டவரே. அது எப்படி விசுவாசத்தை எப்படி என்று எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய விலையை பெற்றத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. கிருபையா என்னை சுத்திகரித்து நீர் வழி நடத்தீர். நம்முடைய பார்வையில் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை தாப்பனே, ஒரு புழு ஆண்டவரே, ஒன்றுமில்லை. புழு ஒரு நசிக்கப்படுமானால் ஆண்டவரே அது என்ன சொல்லக்கூடும் அவத்தாவே. தேவா தேவா, கிருபையாயிரும். இந்த ஏழை பாவியை கண்ணோக்கி பார்த்து இரக்கமாயிரும் ஆண்டவரே. தேவா தேவா, ஐயோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை. உம்முடைய வார்த்தை எவ்வளோ உண்மை ஆண்டவரே. வானமும் பூமி ஒழிந்து போகலாம், ஆனால் நம்முடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று சொல்கிறீர் ஆண்டவரே. ஆம் தப்பனே ஆண்டவரே, நீர் எவ்வளோ ஆவேசமாக நீ வழிநடத்துகிறீரே ஆண்டவரே. தேவா, தாழ்த்துகிறேன், தரை மட்டுமாக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தேவா, ஒரு அநித்தியமான ஒரு உலகம், அநித்தியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. ஆண்டவரே, இதில் நிலையான சந்தோஷம் என்பதில்லை, சஞ்சலமும் வருத்தமே. ஒரு ஆண்டவரே, என்னை இந்த நாளில் அழைத்துக்கொள்ள விரும்புகிறீரோ அதனால் மட்டும் என்னை கிருபையாய் பலப்படுத்தும். இதனால் மட்டும் உடைய கிருபினால் என்னை தாங்கும். இதனால் மட்டும் உடைய கிருபினால் என்னை ஆண்டவரே விசேஷத்தை உடைய பலத்தினாலும் கிருபினாலும் என்னை இடைக்கட்டும் ஆண்டவரே.
தேவா தேவா என்னை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும்படிய தாசையை தாரும் ஆண்டவரே. தரை மட்டுமாக என்னை தாழ்த்தி பணிகிறேன். தேவா, இந்த ஆத்மாவை கூட ரட்சியும். உம்முடைய கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆத்ம ரட்சிப்பு உம்முடைய கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ரட்சிக்கிறவர் என் தேவன் ஆண்டவரே. ரட்சியும் ஐயா. ஐயோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த வெயில் என்ன தாங்க முடியாதபடி இருக்க முடியாத இந்த சூழ்நிலையில நரகம் என்பது எவ்வளவு கொடுமையானது ஆண்டவரே. ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் நரகமாக இருக்குமென்னு சொல்லுகிறீர் ஆண்டவரே. இந்த சபையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும் ஆண்டவரே. நறுங்கொண்ட இருதயத்தை புறக்கணியர். ஐயோ ஆண்டவரே, மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெருமைகள், எவ்வளோ மேட்டுமைகள். மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எவ்வளவோ தன்னை குறித்து உயர்வா எண்ணக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது தாப்பனே தேவா ஆண்டவரே, கத்தாவே மன்னியும் ஆண்டவரே. இந்த பூமியை வனாந்தரமாக்க போகிற ஆண்டவரே பயங்கரமான காரியத்தை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இந்த ப்ராசஸ் அந்த நிகழ்வை போல ஆண்டவரே காணப்படுகிற அந்த கத்தாவே காரியமானதை மட்டும் விளக்கு ஆண்டவரை காத்து கொண்டே ஸ்தோத்திரம். தேவா தேவா, மை போற்றுகிறேன் ஆண்டவரே, மை வணங்குகிறேன் ஆண்டவரே. ஐயோ கத்தாவே, மண்ணுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது கல்லான இருதயமாக இருக்கிறது ஆண்டவரே. தேவா, நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. உம்மை நோக்கி கூப்பிடுவர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்தை அழிக்காதபடிக்க திறப்பிலக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். ஆமாண்டவரே, அவைக்குரிய வாழ்க்கையில உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையும் செய்கையும் கொண்டவர்களாய் வாழ முடியாத காரியத்தில் தேவா உம்முடைய கிருபை தாமே ஆண்டவரே, உம்முடைய இறக்க மாத்திரமே எனக்கு போதும், போதும் தாப்பனே, எனக்கு போதும். தேவா தேவா, என் மிகப்பெரியவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நெறியாதவன கெட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. தேவா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபைதாரும். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் நமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. பிசாசன் கரிஜிக்கிற செய்யும் போல எவனை விழுங்கலாமே வகை சுற்றி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயோ, எவ்வளோ உண்மை ஆண்டவரே. எத்தனையோ ஆத்துமாக்களை அவன் கொள்ளை கொண்டு போகிறான் ஆண்டவரே. இந்த உலகம் அவனுடையது, என் மக்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடையவர்கள் அல்ல என்று ஆண்டவரே ஆண்டவரே காரியத்தை பார்க்கும் பொழுது தேவா இறங்கும். ஐயோ ஆண்டவரே, சோரிக்கு இறங்கும். ஆலயத்தில் வந்து மணி வார்த்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் இறங்கும் ஆண்டவரே. தேவா, நீ வாக்கு பண்ணிருக்கிறீர், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். சபை ஆண்டவரே, ஆண்டவருக்கு மகிமையாக எழும்ப வேண்டும். ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தாவே, இந்த சபையை நிரளிப்பீர்கள் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மதாவினாலே ஆகும். தேவா தேவா, உடைய ஆண்டவரே கிருபையை தாரும். தேவா, உடைய ரகத்தை தாரும் தாப்பனே. ஆண்டவரே, உடைய அன்பு எவ்வளோ பெரிய தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. தேவா, மக்கன்பாகனை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உமக்கு பிரியமாய் நான் வாழ வாஞ்சிக்கிறேன். வேதனை உண்டாக்குற வழிகள் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்தருளும். எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எனக்கு வேண்டாம், உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு தேவையானதெல்லாம் என் ஆண்டவர் அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருக்கு பிரியமானதை வாஞ்சிக்க, அவருக்கு பிரியமானதை நிறைவேற்ற ஆண்டவரே அடியனுக்கு உதவி செய்தரலும். தேவா, இந்த அடியனுக்கு நீங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பாவிக்கு நீர் இரக்கம் செய்தரலும் ஆண்டவரே. தேவா, உமக்குன்பாக என்னை வெறுமையாக்கி தாழ்த்துகிறேன். உமக்குன்பாக ஆண்டவரே என்னை முற்றுமாக வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. தேவா, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. மானானது நீருடைய வாஞ்சிக்கிறதே போல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்க கிருபைதாரும். உம்முடைய சமூகத்தில் நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. தேவா, எனக்கென்றே ஆண்டவரே நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓட எனக்கு கிருபைதாரும் ஆண்டவரே. பொறுமையாய் நான் உம்முடைய சார்ந்து ஸ்தோத்திரம் சொல்லி நான் ஓட கிருபைதாரும் ஆண்டவரே. முறுமுறுக்கிறவனாகல
ஐயோ ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் முறுமுறுத்து ஆண்டவரே தங்களுடைய ஆக்கனை அடைந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ தேவா, ஆண்டவரே கத்தாவே, உடைய ஆண்டவரே கிருபையிலும் உடைய இரக்கத்திலும் ஆண்டவரே எப்பொழுதும் கத்தாவே காணப்பட முடியாத கிருபை தாரும். தேவா, உடைய பரத்த தாசை எனக்கு தந்து வழி நடத்தும். உடைய இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கிறேன். ஆண்டவரே 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 கத்தாவே, உனக்கு பிரியமான மனிதனாக வாழ விரும்புகிறேன். தேவா, துணிகரமான பாவங்களுக்கு என விலைக்கு காரணம் அவைகள் என் ஆண்டு உள்ள ஒட்டாதிரும். ஆண்டவரே தேவா தேவா, பாவியாக மேல் கிருபையாயிரும், பாவியாக மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, அது தேவாதி தேவனுடைய பாத்திரை காத்திருப்பது ஆண்டவரே கத்தாவே எவ்வளோ பெரிய மேலான காரியம். ஆண்டவரே, ஐயோ சாத்தான் இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அவனுக்கு யார் என்னை அவனுக்கு விலைக்கு பாதுகாக்க முடியும்? என் ஆண்டவரால் என்று ஆண்டவரே பாதுகாக்க முடியாது, பாதுகாக்கப்பட முடியாது. ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று உண்மையாய் வாழுகிற கிருபையை மாத்திரமே தாரும் ஐயா, வேறொன்றுமே வேண்டாம். ஆண்டவரே தேவா தேவா, மை போற்றுகிறேன், மை வணங்குகிறேன். ஆண்டவரே, துதிக்கு நீர் பாத்திரமானவர். ஆண்டவரே, நீர் சோத்திரத்துக்கு பாத்திரமானவர், கனத்துக்கு பாத்திரமானவர், எல்லா மேன்மைக்கும் நீர் பாத்திரமானவர். மை துதிக்க எனக்கு தெரியல. ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஒருவராய் நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் உன்னதமான காரியங்களை நிகழ்த்துகிறவர் நீர் ஒருவரே. தேவா தேவா, உம்முடைய மகிமை எவ்வளோ பெரியது, உம்முடைய மேன்மை எவ்வளோ பெரியது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளோ பெரியது. ஆண்டவரே, ஐயோ மனிதன் அறியாமையினால தன்னை உயர்வாய் எண்ணிக்கொள்ளுகிற மேட்டுமையான காரியங்கள் எவ்வளோ ஆட்கொள்ளப்படுகிறது, ஆட்கொள்ளுகிறான். ஆனால் அவன் ஆண்டவரே தேவா, அவனுடைய ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அறியாதவனாக எண்ணி ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதனை எண்ணாக்கி பாரும். ஐயோ ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை சந்தேகிக்கும்படியான பாவத்திலிருந்து அடியனை விலக்கி காரும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை ஒரு நாளும் ஆண்டவரே சந்தேகிக்காதபடிக்கு, அது உம்முடைய வேதத்தை நம்பி ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே, நான் வாழ்வதை விட்டு விடாதபடிக்கு எனக்கு இரக்கம் செய்யும் தகப்பனே. தேவா, உம்முடைய வேதம், உம்முடைய வேத சத்தியம் ஒன்றுதான், அதை மட்டுமே நான் சார்ந்து வாழ வேண்டியவனாக இருக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, உம்முடைய வேத சத்தியத்தை மாத்திரமே நான் சார்ந்து வாழக்கூடியவனாக இருக்கிறேன் தாப்பனே. தேவா, நீர் எனக்கு இரக்கம் செய்தரலாம். அருமை ரட்சகரே, எனக்கு நீர் தயவு செய்தரலாம். அன்பி மீட்பரே, எனக்கு ஆண்டவரே கிருபை செய்தரலாம் ஐயா. தேவா தேவா, இந்த ஏழை பாவியை கண்ணோக்கி பாரும், இந்த நீசனை நெற்கிருபையாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே தேவா, ஒரு நாளும் என்னை கைவிடாத தேவன், ஒரு நாளும் என்னை ஆண்டவரை விட்டுவிட மாட்டீர் என்று அறிந்திருக்கிறேன். நீர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆண்டவரே தேவா, உம்முடைய வாக்கு தத்தத்தில் நீர் உண்மையுள்ளவராக இருக்காய். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எவ்வளவாக ஆண்டவரே நோயை பார்த்து இனி ஆண்டவரே ஜனங்களை நான் மழையினால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னீர். நீர் ஆண்டவரே வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளோ உண்மையானது. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வார்த்தை எவ்வளோ மேன்மையானது. இந்த பாழு மனிதனோடு நீர் உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த பொல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையில நீர் உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிற எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிற தாப்பனே. ஐயோ ஆண்டவரே தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே, உம்முடைய நீடிய பொறுமைக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளோ பொறுமை ஆண்டவரே, உம்மிடத்தில் எவ்வளோ பொறுமை ஆண்டவரே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வேத புத்தகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் வழி தப்பி போகாதபடிக்கு எனக்கு ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே நான் வழி நடத்தப்படும்படியாக இந்த சத்திய வேத வசனங்களை கொடுத்திருக்கிறதே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கத்தாவே, நான் பாவிகளின் வழியில நடவாதபடிக்கு, பாவியின் வழியில ஆண்டவரே காணாதபடிக்கு, பரியாசக்காரரோடு நான் உட்கார்ந்து வாழாதபடிக்கு ஆண்டவரே உடைய வேதத்தில் பிரியமாயிருக்க தேவா, இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வேதத்தில் நான் பிரியமாய் காணப்படும் ஆண்டவரே. இந்த வேதத்தை நேசிக்கிற வாழ்க்கை எனக்கு தாரும்.
இந்த வேதத்தில் ஆண்டவரே நான் பிரியம் கொண்டு வாழுகிற இந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. இரவும் பகலும் தியானிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. நான் ஒரு மூடன், நான் ஒரு அறிவீனன் ஆண்டவரே. ஆனாலும் இரவும் பகலும் ஆண்டவரே நான் தியானிக்கும்படியாக ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். எவ்வளோ ஆச்சரியமான விதத்தில் அந்த நாட்களில் ஆண்டவரே எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே மனுஷனை நிறுவதமாக வழிநடத்தினீர். அவருடைய நிலைகளை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே தேவா உம்முடைய ஞானம் எவ்வளோ பெரியது. ஆம் ஆண்டவரே தேவா மக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆபேலை எழுப்பி உகந்த காணிக்கை செலுத்தும்படியாக அந்த ஆண்டவரே குடும்பத்தில் நீர் ஆண்டவரே செய்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காயினை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மனிதன், ஆனால் அவனிடத்தில் போய் எவ்வளோ நீடிய பொறுமையாக ஆண்டவர் செயல்படுகிறார். ஆண்டவரே இதுகளே கொள்ளக்கூடாத ஒரு காரியம். மனிதனிடத்தில் எவ்வளோ நீடிய பொறுமையுள்ளவராக ஆண்டவரே அவன் நம்முடைய தட்டனை ஏற்பட முடியாதுன்னு சொன்ன பொழுது ஐயோ அவனுக்கு அதுக்குரிய பரிகாரமாக அவனை பாதுகாக்கும்படியாக வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. நம்முடைய பரிசுத்தவான்கள் தேவா உம்மை அறிந்து கொள்ள நீர் கிருபை கொடுத்தீர். ஸ்தோத்திரம். அந்த நாட்களெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே ஸ்பர்ஜன் போன்ற மனிதனுடைய நாட்களில் மக்கள் மத்தியில் ஆவிக்குரிய தாகம் இருந்தது, அந்த ஆவிக்குரிய வாஞ்சை இருந்தது. ஆண்டவரே ஆலயம் சரியான மீட்டிங் நேரத்தை திறக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் விதமாக உள்ளே ஆண்டவரே வந்தவர்கள் உண்டு, இடமில்லாமல் திரும்பி போனவர்களும் உண்டு. ஆண்டவரே இவ்வளவாக தாப்பனே அந்த நாட்களில் ஆண்டவரே செய்த இந்த காலங்களுக்காகவே ஸ்தோத்திரம். எவ்வளோ உன்னதமான காலங்கள் ஆண்டவரே. எவ்வளோ மனிதனுடைய இருதயம் ஐயோ அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே பாவத்தினால கரைப்பட்டு ஒரு பொல்லாத ஆண்டவரே நிலையை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே ஆண்டவரே தற்பெருமையும் சுய பெருமையும் ஐயோ ஆண்டவரே காரியங்களாக மலிந்து கிடக்கிற இந்த காலங்களில் ஐயோ தேவனை நேசித்த, தேவனை ஆண்டவரே கர்த்தாவை நேசித்த ஒரு கூட்ட மக்களை ஆண்டவரே ஆண்டவரே அந்த இடத்துல எழுப்பினீரே. ஸ்தோத்திரம் தேவா தேவா. இவ்வளோ உன்னதமானவர் ஆண்டவரே. நீ படைத்திருக்கிற இந்த படைப்புகளெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே உடைய ஞானம் எவ்வளோ பெரியது ஆண்டவரே. உடைய ஞானம் எவ்வளோ பெரியது ஆண்டவரே. உடைய வல்லமை எவ்வளோ பெரியது ஆண்டவரே. தேவா இந்த ஏழை பாவியை நீர் கரம் பிடித்து வழி நடத்தும். எனக்கு நடக்க தெரியல ஆண்டவரே. தேவா இந்த உலகத்தில் எனக்கு நடக்க தெரியல, சோர்ந்து போகிறேன், தளர்ந்து போகிறேன் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தில் சோர்வுகள் ஆண்டவரே, என்னுடைய தளர்வுகள் உண்டு. ஆம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் என்னை பற்றி கொண்டு என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் என்னை பற்றி கொண்டு எனக்கு சகாயம் செய்யும் ஆண்டவரே. நீர் என்னை பற்றி கொண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. தேவா தேவா ஏழையை பாவியே ஐயோ ஆண்டவரே நீ தயவாக இறங்கியர்களும் தாப்பனே. நீ தயவாக இறங்கி என்னை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜீவாதிபதியே எங்கள் அருமையான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உடைய வார்த்தையை நேசிக்க இரவும் பகலும் பற்றி கொண்டு வாழுகிற கிருபையை தாரும் ஆண்டவரே. உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தங்கள். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சொல்லுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே ஆண்டவரே உடைய வேதத்தை விளங்கிக் கொள்ளுகிற பசுத்த ஆவியானுடைய ஞானத்தை தாரும். தேவாவியானவருக்காய் ஸ்தோத்திரம். திரியேக தேவன் இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்காய் ஸ்தோத்திரம். பொதுவான கிருபினாலும் சிறப்பான கிருபினாலும் செயல்படுகிறவராக இருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா தேவா மை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். திரியேக தேவன் ஒருவராக இருக்காய் ஸ்தோத்திரம். உமாலை செய்யக்கூட அவசியமான காரியம் ஒன்றுமில்லை. எந்த ஒரு உள்ளத்தையும் உடைக்கக்கூடியவர், எந்த ஒரு உள்ளத்தையும் மாற்றக்கூடியவர், எந்த ஒரு உள்ளத்திலும் வல்லமை செய்யக்கூடியவர் ஆண்டவரே. தேவா நீர் கிருபையாகணும்.
தேவா நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய அன்பை தாரும், உடைய கிருபையை தாரும், உடைய இரக்கத்தை தாரும். தேவா 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 உமக்கு ஸ்தோத்திரம். என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் நான் கிட்டி சேர மட்டுமாக நீர் என்னை வழி நடத்தும். அன்பின் தாப்பனே, எத்தனையோ மக்களை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ இந்த மனித வாழ்க்கை எவ்வளோ ஆண்டவரே பாவத்தினால ஆண்டவரே கரைப்பட்டு போன இந்த சமுதாயத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளோ ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, எவ்வளோ ஒரு கடினமான வாழ்க்கையாக இருக்கிறது தாப்பனே. மனுஷனுக்கு நிம்மதி இல்லை ஆண்டவரே. இது ஒரு மாயான உலகமாக இருக்கிறது தாப்பனே. ஆண்டவரே மாயை மாயை எல்லாம் மாயை. ஆமாண்டவரே, எவ்வளோ தற்காலிகமான ஒரு சந்தோஷம் இது. அது தற்காலிக சந்தோஷத்துக்காக மனுஷன் ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே ஓடி ஓடி ஐயோ தாப்பனே, அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவன் ஆண்டவரே அலைபாய்கிறவனாக இருக்கிறானே தாப்பனே. தேவா தேவா அன்பின் ஆண்டவரே, எவ்வளவாக மனிதன் ஓடி ஓடி ஆண்டவரே அலைபாய்கிறவனாக இருக்கிறானே. தேவாதி தேவனே, கிருபையின் ராஜாவே, ஆண்டவரே மனித வாழ்க்கையைப் போல ஒரு கடினமான வாழ்க்கை என்பது இல்லை ஆண்டவரே. ஐயோ மே அறியாத ஒரு வாழ்க்கை என்பது ஆண்டவரே எவ்வளோ ஒரு கஷ்டம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, மனதில் அவனுக்கு உறுதியான சிந்தை என்பது இல்லை. அவன் ஆண்டவரே எவ்வளவாக நிலையற்றவன் என்பதை உணரவும் மாட்டேன்றான். ஐயோ இந்த உலகத்துக்காக அவன் எவ்வளோ உழைக்கிறான், கடைசியில் வெறுமையத்தான் அவன் அறுக்கிறான். ஆமாண்டவரே, இவ்வளோ உலகத்துக்காக அவனுடைய எல்லா சுகபலன் ஆரோக்கியத்தை எல்லாம் தியாகம் செய்கிறான். ஆனால் வெறுமை தான். அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஆண்டவரே. உண்மையான சமாதானம் இல்லை ஆண்டவரே. சமாதானத்தை எதிர்பார்த்து ஓடுகிறான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எப்படியாகலும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வழிகளில் அவன் அதை தேட பார்க்கிறான். குடிக்கிற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அவன் ஒருவேளை அதன் மூலமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று அவன் பார்க்கிறான். ஆமாண்டவரே, பிறகு அதைக்கு அடிமையாகி விடுகிறான். உடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை. எதையோ குடும்பங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஒரு காலத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்த குடும்பங்கள், எவ்வளோ சந்தோஷம் இருந்தது ஆண்டவரே. ஒரு விதத்தில் ஒரு உலக ரீதியான கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற சந்தோஷம் இருந்தது. ஆனால் ஆண்டவரே, அந்த குடும்ப தலைவன் குடிக்கும் பொழுது, உடைய சம்பாத்தியத்தை எல்லாம் வீணான பொழுது, ஐயோ அந்த குடும்பத்தில் இருந்த எல்லா சந்தோஷம் போயிடுச்சு. இந்த குடும்பத்தில் இருந்த எல்லா சமாதானமும் போயிடுச்சு ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் இதை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா இந்த விதமான மக்களை எல்லாம் நீ சந்திக்க மாட்டீரா? விதமான மக்களை நீ சந்தித்து ஆண்டவரே மாற்ற மாட்டீரா? தேவா மாலை கூடுமே விதமான மக்களை சந்தியும் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் தங்களிடத்தில் பேச மாட்டாத விக்கிரங்களை நோக்கி ஓடுகிறார்கள். அது தங்களிடத்தில் பேசுவதில்லை. ஒரு காலத்தில் ஆண்டவரே, நான் ஏன் விக்கிரங்களின் பின்னால் ஓடினேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது எனக்கு நன்மை செய்யும் என்று நம்பி ஓடினேன். ஐயோ ஆண்டவரே, அவர்கள் பேசுவதில்லை, நடக்குவதில்லை. ஆனால் அவர்கள் தெய்வங்களாக எண்ணப்பட்டு வாழ்ந்த ஒரு காலங்களெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும் ஐயா? ஆனால் என்னை போன்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் எப்படி என் பக்கமாய் திரும்பினேன்? அது என்னால் ஆனதல்ல, இது உம்மால் ஆனது ஆண்டவரே. நான் எப்படி இப்படி திரும்பினேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ஆண்டவராக என்னை திருப்பாமல் இருந்திருப்பாரானால் பாவம் என்னை அழித்திருக்கும் ஆண்டவரே. பாவம் நிச்சயமாக என்னை அழித்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் அறிந்திருக்கிறேன்.
எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் நிர்பந்தமானவராக ஆண்டவரே நான் அழிந்து போயிருப்பேன் தாப்பனே. ஒருவேளை என்னுடைய ஜீவன் போயிருக்கலாம், அல்ல எங்கேயோ ஆண்டவரே ஒரு பலான இடத்துல இருக்கலாம், அல்ல என்னுடைய வாழ்க்கையானது ஆண்டவரே கர்த்தாவே செம்மைப்படுத்தக்கூடாத ஒரு நிலைக்குள்ள என்னுடைய குடும்பங்கள் சீரழிந்து போன நிலையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகிற நிலையில ஆண்டவரே நான் போயிருந்திருக்க வாய்ப்புண்டு. எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தப்பனை இவளெல்லாம் என்னை தடுத்து கொண்டு இருந்தால் நான் சொல்ல முடியும். பாவத்தை நோக்கி நான் ஓடினேன், ஆனால் நீர் என்னை தடுத்து கொண்டீர் ஆண்டவரே. எத்தனையோ வேலைகளில் உண்மையாலுமே ஆண்டவரே நான் அறிந்தும் அறியாதலும் கூட எத்தனையோ வேலைகளில் என்னை தடுத்து ஆட்கொண்டிருக்கிறீர் தாப்பனே. அதை மட்டுமே நான் சொல்ல முடியும். என்னுடைய நலனை விரும்பி எனக்கு என்னது தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறதுனால, எனக்கு எது சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறதுனால, எனக்கு எது மேன்மை என்பதை நீர் அறிந்திருக்கிறதுனால ஆண்டவரே என்னை மட்டும் நீர் தாங்கி வழிநடத்தி வருகிறீர். நான் எனக்கே ஆண்டவரே ஒரு அருவருப்பானவன் தான் ஆண்டவரே. என்னையே நான் குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அப்படி இருக்கும் பொழுது தாப்பனே நீர் என்னை நேசித்து என்னை கிருபையாய் நேசித்து வழிநடத்தியிருக்கிறீர் என்றால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நான் இதெல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது, அல்லது இம்மட்டும் பெற்றிருக்கிற காரியங்களை நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதற்கு சாத்தியக்கூறு என்பது எனக்கு இல்லை ஆண்டவரே. இவர்கள் ஒன்றுக்கும் சாத்தியக்கூறு அல்ல. இந்த பட்டணத்துக்கு என்னை அழைத்து வந்தீர் ஆண்டவரே. தேவா, வெறும் கையனாக தான் நான் வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சபையை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த சபையின் மூலமாக உடைய வார்த்தை பல இடங்களுக்கு செல்லும்படியாக நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, என்னை நான் எண்ணி பார்க்கும் பொழுது இது எல்லாம் உடைய கிருபை தான். இது மனித சாத்தியக்கூறு அற்றது ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய சொந்த முயற்சியினால நான் மாற்றத்தை கண்டிருப்பேன், ஆனால் நான் மறுபடியும் அந்த பழைய பாவத்துக்கு போயிருந்திருக்க கூடும், பழைய வழிகளுக்கு நான் போயிருந்திருக்க கூடும். என்று கேட்டால் பழைய வழிகள் ஆண்டவரே ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது பாவத்தின் வழி ஒரு இனிமையின் வழியைப் போல தோற்றம் அளித்த காரியங்கள். ஆனால் அதனுடைய முடிவு கசப்பாக இருக்கும் என்று தெரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களுக்கு பக்கமாக திரும்பி இருக்க கூடும் ஆண்டவரே. ஆனால் அவைகளின் வழியா என்னை விட்டு விடலை தாப்பனே. அவளினூடா என்னை விட்டு விடாமல் ஆண்டவரே என்னை தாங்கினீர், சுமந்து தப்பு வைத்தீர் ஆண்டவரே. என்னுடைய இன்றைய நாட்கள் எல்லாம் நான் விரும்புகிறது உடைய ராஜ்யத்தில் ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் நான் வாழ வேண்டும். உடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே நான் ஒரு உண்மையுள்ளவனாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் உண்மையாலுமே அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அது என்னால் கூடும் என்பதாக நான் சிறிதும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம்தான். ஆனாலும் நீர் ஆண்டவரே நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் பேர் உன்னை அதிகாரம் வைப்பேன் என்று சொல்லுகிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாலுமே ஆண்டவரே எனக்கு சாத்தியக்கூறு அல்ல என்பது நிச்சயமாக நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு முற்றிலுமாக சாத்தியக்கூறு அல்லாதவைகள். ஆனால் ஆண்டவரே நிச்சயமாக உம்மால் கூடும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் மட்டுமாக ஆண்டவரே என்னை தாங்கி நீரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமான பலம் கொடுத்திருக்க ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வாழ்க்கை என்பது ஆண்டவரே சஞ்சலம் வருத்தமான ஒரு வாழ்க்கை, சஞ்சலம் வருத்தமான ஒரு வாழ்க்கை என்பதை மறுக்க முடியாது. உண்மைதான் ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீர் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய பருப்ப சமூகத்தில் பேரின்பம் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவரே இவ்வளோ ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய வெறுமையினூடாய் கடந்து போகாமல் இருக்க முடியல. இந்த உலகத்தினுடைய வெறுமையினால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியல ஆண்டவரே. தேவா, நான் நம்முடைய வார்த்தையை நேசித்து வாழ விரும்புகிறேன், உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன். எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. எதை எப்படி செய்வது, எப்படி ஜெபிப்பது, எப்படி காரியங்களை நிறைவேற்றுவது எனக்கு ஞானம் இல்லை தகப்பனே. முழுமையாக எனக்கு ஞானம் என்பது இல்லை ஆண்டவரே. தேவா, ஆனால் என்னை மட்டும் வாழி நடத்துகிறேன். இதெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே என்னுடைய தேவைகளெல்லாம் இப்படி சந்தித்து வருகிறீர். இதெல்லாம் உடைய கிருபை ஆண்டவரே.
முற்றிலுமாக ஆண்டவரே நம்முடைய கிருபை இல்லாமல் வேறொன்றல்ல. தேவா, நான் இம்மட்டுமாக பாதுகாக்கப்படுகிறது நம்முடைய கிருபை இல்லாமல் வேறொன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் என்னை தொடர்ந்து எவ்விதமாக பலப்படுத்துவீர் எனக்கு தெரியாது. எவ்வளவாக என்னை வழிநடத்துவீர் எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் ஒன்று அறிந்திருக்கிறேன், உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய இரக்கம் மாறாதது. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் குடியினால அழிந்து கொண்டிருக்க அந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒருவேளை தேவன் பக்கமாய் திரும்பும்படியாக ஆண்டவரே அந்த குடும்பங்களெல்லாம் சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த ஒரு மனுஷனுக்கும் இடத்துல நம்பிக்கொண்டு எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்றுமை குறித்து சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஒன்றுமில்லை தாப்பனே. தேவா, நீர் கிருபையாயிரும். ஐயோ, இந்த பயங்கரமான அழிவு நின்று ஆண்டவரே மக்களை விடுதலையாக்க முடியும் உம்மால மாத்திரம்தான். அரசாங்கம் ஆண்டவரே, ஐயோ கத்தாவே, விதமாக இந்த மதுவை ஆண்டவரே ஆண்டவரே ஃப்ரீயாக கிடைக்கும்படியாக அந்த தாராளமாய் கிடைக்கும்படியாக செய்திருக்கிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒருவேளை தான் குடிக்கக்கூடாது என்று எண்ணுகிற அநேகர் ஆண்டவர் அடிமைப்பட்டு போகிறாங்க. ஐயோ, அந்த சோர்னுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, உம்மால விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. உம்மால மாத்திரமே விடுதலையாக்க முடியும் ஆண்டவர். சோதனைக்காக ஜெபிக்கிறேன். தேவா, எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனை ஆண்டவரே. அடைய உம்மானுக்காக ஜெபிக்கிறேன், சந்தித்தரலும் ஆண்டவரே. எவ்வளோ வேதனைகளும் வருத்தங்களும் சஞ்சலங்களும் ஆண்டவரே தேவா தேவா இருக்கிறது என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, என்ன சொல்லக்கூடும் தேவனே? நான் என்ன சொல்லக்கூடும்? கிருபையின் ராஜாவே, நான் என்ன சொல்லக்கூடும் ஆண்டவரே? நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஐயா. நான் சொல்லுவதற்கென்று என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. ஆண்டவரே, இடத்துல ஒன்றுமில்லை. பாவியாக எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. தேவா, பாவியாக எனக்கு கிருபை செய்தரலும் தாப்பனே. இந்த ஏழையை கண்ணோக்கி பார் ஆண்டவரே. கத்தாவே, எத்தனையோ மக்கள் இவர்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஐயோ, எத்தனையோ கிறிஸ்தவ தலைவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ள வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆண்டவரே அவ்வளவுமால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்று என்னால் சொல்ல முடியல ஆண்டவரே. வேதத்தில் நான் பார்க்குறேன், உம்மால் அனுப்பப்படாத எத்தனையோ மக்கள் ஊழிய செய்களாக இருக்கிறார்களே. அவ்வளவுமால் அனுப்பப்படவில்லை. அவள் தங்களை தாங்களே ஊழியக்காரர்கள் என்று பிரபலப்படுத்தி கொண்டார்கள். ஐயோ ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எத்தனை பேர் உண்மையாலுமே உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், எத்தனை பேர் இந்த பணியை செய்யும்படியாக ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் தெரியலையே ஆண்டவரே. எத்தனையோ பெண் பிரசங்கிகள் இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஐயோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எதிரான விதத்தில் போதிக்கிற இந்த அருமையான சகோதரிகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, என்ன சொல்வது எனக்கு புரியல தாப்பனே. ஆனால் அதை நம்பி பெரிய கூட்டங்களை போகிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் இல்லையா தேவா? அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் இல்லையா தேவனே? அப்படின்னா அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கக்கூடும்? திரள் கூட்டமான மக்கள் போகிறார்கள். ஒரு விதத்தில் ஆண்டவரே அவர்கள் சந்தோஷமா இருப்பதை போல ஆண்டவரே தங்களை வெளியே காண்பித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷமா அது தேவா? எவ்வளோ சபைகள், இவ்வளோ பணம் ஆண்டவரே, இவ்வளோ பணம், பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய விதங்களில் ஆண்டவரே காணப்படுகிற காரியங்கள், இவளெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, இது என்ன என்று புரியல. உண்மையான சத்தியத்தை ஆண்டவரே கர்த்தாவே போதிக்கிறவர்கள் எங்கே? வேதத்தின் அடிப்படையில் போதிக்கும்படியாக உண்மையான சத்தியத்தை ஆண்டவரே பற்றி கொண்டு வாழ்வுகளை கூட்டம் எங்கே? இளைய தாப்பனே. தேவா தேவா, என்ன சொல்லக்கூடும் ஆண்டவரே? உண்மையாய் வேதத்தை பற்றி கொண்டு போதிக்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடுகள் இல்லாத ஒரு காலமாக இருக்கிறது என்னை பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே, ஆண்டவரே நீ இறங்க மாட்டீங்களா? ஐயோ, அப்போ இந்த திரள்கூட்டமான மக்களுடைய நிலை என்ன ஆண்டவரே? அவருடைய ஆத்மா மீட்பு இல்லாத ஒரு நிலையை ஆண்டவரே கர்த்தாவே நம்முடைய வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதை அங்கீகரிக்க முடியல, அதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியல தாப்பனே. ஆனால் அவருடைய எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, இதற்காக நான் என்ன சொல்லுவது எனக்கு புரியல. இந்த காரியத்தை குறித்து என்ன பேசுவது என்பது எனக்கு தெரியல தாப்பனே. நான் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன்.
ஆண்டவரே, எவ்வளோ மக்கள் தாப்பனே, ஆண்டவரே சரியான உபதேசம் இல்லையே, ஐயோ தாப்பனே என்ன சொல்றது எனக்கு புரியல. ஆனால் அந்த வேதத்தில் பார்க்கும் பொழுது நீர் அனுப்பப்படாத எத்தனையோ ஆண்டவரே, நீர் அழைக்காத எத்தனையோ ஊழியர்கள், ஆமாம் ஆண்டவரே, நீர் அவர்களை அழைத்திருப்பீரானா சத்தியத்தின்படி அவர்கள் போதிக்கிறவர்களாக இருப்பார்களே. இன்னைக்கு ஆண்டவரே புகழும் பெயரும் புகழும் நிலைநாட்டும்படியாக எத்தனையோ ஊழியர்களும் ஆண்டவரே இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு புரியல. ஆனால் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இறங்கும் கர்த்தாவே, இந்த மாதிரி மக்களை திருப்பம் ஆண்டவரே. நீர் எழுப்பப்படாத ஒரு மனுஷன் ஊழியம் செய்யும் பொழுது ஐயோ அவருடைய ஆக்கினை எவ்வளவு அதிகம் ஆண்டவரே. ஐயோ தாப்பனை விதமான மக்கள் மனம் திரும்பும்படியாக அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் எதை வைத்து பெருமை பாராட்ட முடியும், எதை வைத்து நாங்கள் மேன்மை பாராட்ட முடியும்? ஆண்டவரே, எங்களுடைய திறமையை கொண்டு நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்ய முடியுமா? ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது அநேகர் தங்களுடைய திறமையை கொண்டு, தங்களுடைய ஆண்டவரே பாட்டின் திறமையை கொண்டு, ஐயோ அந்த பாட்டெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே எத்தனையோ ஸ்திரீகள் சரியான உடைகள் கூட ஒரு சரியான முறையில் அணியாத நிலையில் பாடுகிற பாடல்களும், அதுக்கு எவ்வளோ ஆண்டவரை லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்கிறதும், லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்கிறதும், ஆண்டவரே கிறிஸ்தவ உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? பரிசுத்தம் என்பது அப்போ என்ன ஆயிற்று? ஆண்டவரே, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாது. ஆண்டவரே, உம்முடைய நாமம் இதில் நிச்சயமாக தூஷிக்கப்படுகிறது இல்லைங்களா? பிசாசு முக்கியமாக ஆண்டவரையில் சந்தோஷப்படுவானே, பிசாசு நிச்சயமாக அதில் ஆண்டவரே மகிழ்ச்சியாக இருப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதாகவே நான் எண்ணுகிறேன். ஆமாம் ஆண்டவரே, நிச்சயமாக பிசாசு இதில் களி கூறுவான் என்பதை குறித்து நான் சிந்திக்கிறேன். ஆனாலும் கூட நான் தவறுகிறேன், நான் தான் மனுஷன் ஆண்டவரே. ஆனாலும் கூட இதை ஆண்டவரே நீர் சரிப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய காரியங்கள் ஆண்டவரே நிலைநாட்டப்படணும். நான் வேதத்தில் இங்கே சொல்லியிருக்கேன், களைகளும் பயிர்களும் ஒன்றாக நியாய தீர்ப்பின் நாள் மட்டும் வளரும்படியாக நீர் அதை அனுமதிக்கிறீர் என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஒன்று அருமையான தாப்பனே, ஆண்டவரே ஏன் இவ்வளவு ஏமாற்றம்? இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் அதில் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. அவருடைய ஆத்தும நிலை ஆண்டவரே அவர்கள் பரலோகத்தில் போவோம் என்பதை குறித்து எண்ணி இதை பின்தொடர்கிறார்களா? அது பரலோக மோட்சம் என்பதை குறித்து அதிகமாக யோசிக்காதபடிக்கு வாழ்கிறார்களா? ஆண்டவரே எனக்கு தெரியல, ஆனாலும் அவளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, உம்முடைய நாமத்தை சொல்லி பின்பற்றுகிற அந்த மக்களை சந்தியும் ஆண்டவரே. விதமான மக்களை நீ திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, மேன்மை பாராட்ட என்ன உண்டு? இன்றைக்கு ஆண்டவரே எத்தனையோ ஊழியர்கள் மத்தியில் தங்களை குறித்து உயர்வாக எண்ணிக்கொள்ளுகிறார். மேட்டுமையான காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, உடைய தாளந்துகளை குறித்து உயர்வாக எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இவளெல்லாம் உம்மாலானது. இட்ஸ் ஆல் யுவர்ஸ் லார்ட். வாட் இஸ் தேர் ஃபார் அஸ் டு க்ளோரிஃபை? ஆண்டவரே, நாங்கள் மேன்மை பாராட்டும்படியாக எங்களிடத்தில் என்ன உண்டு ஆண்டவரே? ஒன்றுமே இல்லையே தேவா. இதில் மேன்மை பாராட்டும்படியாக ஒன்றுமில்லை தாப்பனே. தேவா, நீர் கிருபையாயிரும். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் இரக்கமாயிரும். ஜீவாதிபதியே, நீர் தயவாகரும் ஆண்டவரே. நான் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஐயோ, ஒன்று நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை சந்திக்காமல் இருந்திருந்தா நான் மட்டுமாக அழிந்து போயிருப்பேன். ஆண்டவர் என்னை சந்திக்காமல் போயிருந்திருப்பார், ஆனால் நான் முற்றுமாக நிர்மூலமாய் போயிருப்பேன். அதுதான் எனக்கு தெரியும். ஆண்டவரே, பாவியாக என்பது கிருபையாயிரும், பாவியாக என்பது இரக்கமாயிரும். எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. யாரிடத்தில் எப்படி பேசுவது எனக்கு ஞானம் இல்லையே. சபை எப்படி கட்டுவது ஆண்டவரே? ஒருவேளை சபையில் அநேகர் அனவிதங்கள் எதிர்பார்க்கிறார்கள். சிலர் சபையிலிருந்து ஆண்டவரே போய்விடுகிறார்கள், வேறொரு பக்கமாக இழுக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவனே, அவருடைய எதிர்பார்ப்பு கேட்டதாக இல்லாததுனாலயா? ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறீர். நிச்சயமாக ஆண்டவரே ஒன்று சொல்லக்கூடும்,
இந்த சபை உம்முடையது, சபையை நான் கட்டுவேன், சாத்தான் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லுகிறேன். இந்த சபையை நீர் கட்டும் ஆண்டவரே, இந்த சபையை ஆண்டவரை நீர் கட்டு. இது உம்முடைய சபை. என்னால் ஒரு ஆத்மா ரட்சிக்க முடியாது, ஒரு ஆத்மா என்னை திருப்திப்படுத்த முடியாது, ஒரு ஆத்மாவையும் ஆண்டவரே அவளை ஏற்ற மனசுல ஆண்டவரே விதத்துல நான் செய்ய முடியாது. தாப்பனே ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்க்கிறீர். சூழ்நிலையை பார்ப்பதை விட உண்மை நான் பார்க்கவே விரும்புகிறேன், உண்மையை நான் பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆமா தாப்பனே ஆண்டவரே, நீ எவ்வளவு காலம் எனக்கு இந்த வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. இந்த சபையினுடைய பின் தொடர்ச்சி எப்படி எனக்கு புரியல ஆண்டவரே. தாப்பனே, இதை தொடரும்படியான மக்களுடைய காரியம் எனக்கு தெரியாது, எனக்கு நிச்சயமாக தெரியாது தாப்பனே, எனக்கு தெரியல ஆண்டவரே. இவ்வளோ என்னை எவ்வளோ நாள் நீங்கள் இந்த சபையில் வைத்திருப்பீங்க, எனக்கு எவ்வளோ நாள் ஜீவன் கொடுத்துருவேன், எவ்வளோ நாள் உழைக்கக்கூடியவனாக இருப்பேன், ஒருவேளை நான் உயிரோடு இருந்தாலும் ஆண்டவரே நான் பிரசங்கிக்கூடியவனாக எவ்வளோ காலம் இருப்பேன் எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே. ஆனாலும் ஒன்று அறிந்திருக்கிறேன், என்னை அழைத்த தேவன் இம்மட்டும் இந்த சபையை நீர் கட்டி வந்திருக்கிறீர். உண்மைதான் தாப்பனே. அந்த ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும் பொழுது, சபைகளில் குறைவுகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, இந்த சபைன்னு சொல்றது கூட சில சமயத்தில் நான் வெட்கப்படுகிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு ஆண்டவரே உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக இருக்க இல்லை ஆண்டவரே, நிச்சயமாக சொல்லக்கூடும். இல்லை தாப்பனே, மிக 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 குறைவுள்ள நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் உள்பட இதில் ஆண்டவரே சரியா இல்லைன்னு தான் நான் சொல்லக்கூடும். என்னை உள்பட ஆண்டவரே, சபையை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே, காரியங்கள் நீர் ஆராய்ந்து பார்ப்பது ஏற்றதாக இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஆனால் இம்மட்டும் சுகபலனை கொடுத்து வருகிறேன். ஸ்தோத்திரம். என்னுடைய உள்ளத்தை எல்லாம் நான் ஊற்றும்படியாக ஆண்டவரே எனக்கு கற்றுத்தருகிற பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னால் முடியாத ஆண்டவரே, இந்த காரியத்தை கூட உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். உண்மைதான் ஆண்டவரே, இதை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போனாலும் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே, இவளெல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. திரும்பமாக செய்ய வேண்டிய காரியத்தில் தேவா நான் என்ன சொல்லக்கூடும் ஆண்டவரே, நான் சொல்வதற்கு என்ற ஒன்றுமில்லை. ஐயோ, இந்த உலகம் ஒரு பொய்யான உலகம், சினிமா உலகம் பார்த்து மக்கள் நிஜமென்று வாழ்கிற காலம். ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ மேட்டுமைகளும் எவ்வளோ பெருமைகளும் ஆண்டவரே, எவ்வளோ தங்களை உயர்த்துகிற காரியமும் ஆண்டவரே. கிறிஸ்தவர்கள் மத்தியில் எவ்வளோ ஆண்டவரே ஜாதிகளும் பல வேறுபாடுகளும். ஐயோ தகப்பனே, நான் என்ன சொல்லக்கூடும் இவளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நான் சொல்வதற்கு என்னிடத்தில் என்ன உண்டு தேவா? நான் எந்த அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய எதிர்பார்ப்பு போயவனாக இருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, நீ குறைவுள்ளவனாக இருக்கிறாய். என்னுடைய நிறைவு நீங்க தான் ஆண்டவரே. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஆண்டவரே. தேவா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லை. என்னால் ஒன்றுமே முடியல ஆண்டவரே, என்னால் முடியல தாப்பனே. நான் என்ன செய்வது, எப்படி செய்வது என்பதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவரே, எனக்கு புரியல. ஆனால் உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன். என்னை ஒவ்வொரு காரியத்தின் என்னை நீங்க வழி நடத்தினேன். நான் ஆண்டவரே, நான் ஒரு குருடன், ஆனால் நீங்கள் என் கரத்தை பற்றி வழி நடத்தினேன். நான் மெய்யாலுமே ஒரு குருடன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எனக்கு தெரியாது, யாரிடத்தில் எப்படி பேசுவது எனக்கு தெரியல ஆண்டவரே, என்ன சொல்லுவது எனக்கு தெரியல, எப்படியா ஜீவிப்பது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, என் ஆண்டவரிடத்தில் என் இருதயத்தெல்லாம் ஊற்றி விட்டா அது உருவத்தில் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தான். என் ஆண்டவரிடத்தில் அதை நான் சொல்லியிருக்கேன், அவர் அதெல்லாம் நல்லா செய்வார். நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் நீ செய்வீர் ஆண்டவரே. அவ என்னுடைய காலங்கள், எஞ்சிய காலங்கள் எவ்வளோ தெரியாது தாப்பனே. ஒருவேளை என்னுடைய மரணத்தின் காரியம் ஒரு வியாதியோடு கடந்து போக வேண்டியிருக்குமா?
அல்லது திடீரென்று நான் மறிக்க வேண்டியதாக இருக்கும், எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனால் ஒன்று தெரியும், என் வாழ்க்கையானது நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகத்தில் முடிந்துவிடும். ஆண்டவரே, முடிந்துவிடும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த முடிவு எப்படி இருக்கு எனக்கு தெரியல. ஆனாலும் உங்களுடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இறங்கும் ஆண்டவரே. என்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்தும். என்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்தும் ஆண்டவரே. நான் முற்றிலும் ஒரு மூடன். நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துவேன்னு சொல்கிறீங்களே, அதுதான் ஆண்டவரே எங்களுக்கு தேவை. அதுதான் எனக்கு தேவை தாப்பனே. நான் நடத்தப்பட வேண்டிய வழியில் நடத்தப்படுவது எனக்கு தேவை. தேவா, தேவா, என்னை நடத்துங்க. என் கரம் பற்றி நடத்துங்க. நான் ஆண்டவரே அறிவில்லாதவன், மூடன், பலவீனன், அறிவீனன், ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவன். I am absolutely zero. I am absolutely zero. நான் அது மட்டும் தான் சொல்ல முடியும். I am completely a zero person. என்னிடத்தில் ஆண்டவரே மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆண்டவரே கர்த்தாவே, இப்பொழுதும் பாவத்துக்கு உடைய கிருபை என்னை எடுத்துப்பட்டுப்பா. நான் பாவத்தில் தலைகளாக விழுந்துருவேன் ஆண்டவரே, தலைகளாக விழுந்துருவேன். ஏன்னா நான் எவ்வளோ மோசமானவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவா, என்னை குறித்து நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஐயோ, அந்த ஆத்மாவை ரட்சியும் ஆண்டவரே. இதை குறித்து நான் என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? தேவா, ஐயோ, இந்த ஆத்துமாக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆத்துமாக்களுக்காக எல்லாம் எப்படி ஜெபிப்பது எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவரே, நம்முடைய வேதத்தின்படி நித்திய நரகத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்குன்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்காக நான் எவ்வளோ ஜெபிக்க கடமைப்பட்டவன், எவ்வளோ நான் பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டவன். ஆனால் ஆண்டவரே, நான் இப்படி ஜெபிக்கலையே. விதமாக ஜெபிக்க வேண்டியவனாக ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவாகி தெய்வகுமாரன் இப்போதான் எப்படி அண்டி கொண்டீர் ஆண்டவர். ப்ரேயர் இஸ் டிபெண்டன்சி ஆன் த ஃபாதர். தேவா, என்னுடைய எல்லா காரியங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, என் ஆண்டவர் தான். அவர் தான் எனக்கு தெரியும். அவர் போதுமானவர், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர் ஆண்டவரே, அதான் எனக்கு தெரியும். நீர் என்னை பிரித்து எடுத்தீர் ஆண்டவரே, அதான் எனக்கு தெரியும். எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அல்லது இன்னொரு மனுஷனை பார்த்து ஆண்டவரே மேன்மையாய் கருதும்படியாக ஒன்றுமில்லை. இது உம்முடைய கிருபை, உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டவர்கள். உலக மேன்மையாய் காணப்படுமானால் இது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய தயவு. இல்லை, மேன்மை பாராட்ட இடத்துல ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நன்றி சொல்லுவேன் ஐயா. எனக்கு எவ்வளோ கிருபையை காமிச்சிட்டீங்க, எவ்வளோ கிருபையை காமிச்சிட்டு வர்றீங்க. அது ஒன்று தான் எனக்கு தெரியும். ஆண்டவரே, என்னை கடைசி மட்டுமாக நீங்கள் என்னை கரம் பிடித்து என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய கோணலாம் செவைப்படுத்துங்க ஆண்டவரே. கோல 4 வழியிலெல்லாம் எனக்கு செவைப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. மக்கள் ஆண்டவரே என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் மனம் திரும்புகிற மாதிரி எனக்கு தெரியல. உடைய இருதயத்தில் எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. உடைய இருதயத்தில் மனமாற்றத்தை என்னால் நான் பார்க்கும்படியாக என்னால் முடியல ஆண்டவரே. உண்மையா சொல்ல போன ஆண்டவரே, அவளில் அதிகமான மாற்றத்தை என்னால் பார்க்க முடியல. வெளியரங்கம் ஒருவில் உள்ளான மாற்றத்தில் நிர்வாகம் செய்கிறீர எனக்கு தெரியல தாப்பனே. ஆனால் பொதுவாக நான் பார்க்கும் பொழுது அதிகமான மன மாற்றத்தை என்னால் பார்க்க முடியல ஆண்டவரே. ஒருவேளை இந்த வார்த்தை ஏன் உங்களுக்குள் ஆக்கிறீசில எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாது தாப்பனே. என்னால் முடியாது ஆண்டவரே. நான் கர்த்தாவே சோர்ந்து போயிருக்கிறேன், பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே. என்னுடைய சரீர பலவீனங்கள் எவ்வளோ வேலைகளில் என்னை சோர்வுற பண்ணுகிறது. அநேக வேளையில் ஆத்மாவிலும் சோர்ந்து போகிறேன். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே. என்னுடைய பலவீனம் நமக்கு தெரியாததல்ல, என்னுடைய அறிவீனம் நமக்கு தெரியாததல்ல ஆண்டவரே. இவளெல்லாம் நமக்கு தெரியும் தாப்பனே. ராஜா, இவளெல்லாம் நமக்கு தெரியும். என்னை நான் தாழ்த்தி வருகிறேன் ஆண்டவரே. என்னால் வேற ஒன்றுமே செய்ய முடியாது தாப்பனே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் தான். உம்மை தவிர எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. இவ்வளோ தூரம் என்னை வழி நடத்தி வந்திருக்கிறீங்க தாப்பனே.
திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இந்த 70 ஆண்டுகளாக நம்ம அறியாமல் வாழ்ந்த நாட்கள், ஆனாலும் கற்பத்திலேயே நீ தெரிந்து கொண்டிருக்கு, உமது சார்பில் விழுந்தேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அறியாதிருந்த நாட்களில் உம்மை அறியும்படியாக ஆண்டவரே எனக்கு நீர் கிருபை கொடுத்தீர். நான் எப்படி உம்மை அறிந்து கொள்ள எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு திருப்பம் நடைபெறாமல் இந்த மாற்றங்கள் வரவில்லை என்பது தான் எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் அன்பு தகப்பனே, நீர் என்னை எவ்வளோ நேசிக்கிறீர் ஆண்டவரே. நீர் என்னை எவ்வளோ ஆண்டவரே விரும்புகிறீர். ஸ்தோத்திரம். என்னை வழி நடத்தும். என்னில் கிருபையாயிரும், என்னில் இரக்கமாயிரும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு நாளும் என்னை நீர் மட்டுமாக வழி நடத்துகிறீர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.